என்ன எடுக்க போகிறான்? எடுத்துகிட்டு வரும்போது பார்ப்போம். என்ன எதுவுமே எடுத்துகிட்டு வரல? ஓஹோ, வாந்தி எடுக்கிறானா? ஆபா, என்னடா இது? ஏய் தம்பி தம்பி, என்ன உடம்புக்கு எதுவும் முடியலையா? கேட்கல. அதான் பாய், என்னாச்சு? ஏய் தம்பி, ஏய் சீக்கிரமா வாடா. பாவம் உடம்பு சரியில்லை போல. ஏன்பா தம்பி, உடம்புலாம் சரியில்லாம் இங்கே கூட்டு வரலாமா? ஏன் இங்கெல்லாம் கூட்டு வரீங்க? அங்கிள் அது இல்லை அங்கிள். ஏய் தம்பி எடுத்துப்பா. இந்த காலத்து பசங்க எல்லாம் ஜாலியாக போச்சுல. ட்ரீட் கேன்சல் ஆகக்கூடாதுன்னு ஒரு உடம்பு சரியில்லா பையன் கூட பார்க்காம கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இல்லை அங்கிள், நான் சொல்றது கேளுங்க அங்கிள். ஏய் சும்மா தொண பேசாத. யாரு நான் தொணன்னு பேசுறேன்னா? அப்புறம் அங்கிள் அவன் தான் அங்கிள் எங்களை சாப்பிட விட மாட்டான். அவன் உடம்புக்குள்ள ஒன்றும் இல்லை அங்கிள். என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், அதான் அங்கிள் நானும் சொல்ல வந்தேன். உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டா? ம், அப்புறம் எதுக்கு போய் இத்தனை வாட்டி ஏந்து போய் வாந்தி எடுத்துட்டு வந்த? 799 பே பண்ணுறோம். ஒரு 1999 காய்ச்சி சாப்பிடணும்ல. 799 1999 புரியலையே. அங்கிள், ஒரு நான்வெஜ் பஃபட்டோட விலை 799. ஸோ ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டா மட்டும் எப்படி அந்த காசை கவர் பண்ண முடியும்? இப்படி ஒரு 4-5 வாட்டி சாப்பிட்டு போய் வாந்தி எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து சாப்பிட்டோம்னா நம்ம கட்டின காசை விட அதிகமாக சாப்பிட்ருவோம்ல. அதனால தான் இப்படி பண்ணுறேன். என்னது, வாந்தி எத்தனை வந்து சாப்பிட்றியா? ஆமாம் அங்கிள். சூப்பர் அங்கிள், நீங்களும் அதே பண்ண போறீங்களா? பண்ணுங்க. இங்க பாரு, அங்கிள் என்ன மாதிரியே பண்றாரு. சூப்பர்டா. போடா ஃபூல். வாந்தி எடுக்க போயிட்டாரு அங்கிள். இங்க பாரு, நீ வேணா ட்ரை பண்ணு. இல்ல மச்சான், நமக்கு வேணாடா. ஓகே, நான் சாப்பிட ஏதாவது போய் வாங்குறேன்.